Welcome everyone. 12th standard, subject commerce, unit 5, chapter 14. அதில் continuation தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Topic meaning and definition of marketing mix. In our previous video, we had discussed about importance of marketing and functions of marketing. So இதை பற்றி நம்ம brief discussion போன வீடியோஸில் பார்த்தோம். And now we are going to discuss about meaning and definition of marketing mix and elements of marketing mix. So இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். See here students, meanings and definition of marketing mix. Definition of marketing mix la, marketing mix is a pack of 4 sets of variables, namely product variable, price variable, promotion variable and place variable. ஸோ மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சந்தையிடுகை கலவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய பொருள் மற்றும் வரவிலக்கணம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது இந்த 4 செட்ஸ் ஆஃப் பேக் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நேம்லி ப்ராடக்ட் வேரியபிள். ஸோ ப்ராடக்ட் வேரியபிள் அப்படிங்கிறது என்னது, பொருள் கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ரைஸ் வேரியபிள் அப்படிங்கிறது விலை கூறுகள்னு சொல்லி சொல்லுவோம். தென் ப்ரொமோஷன் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொன்னால் விற்பனை மேம்பாடு. ஸோ விற்பனைக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான மேம்பாடுக்கு தகுந்த மாதிரியான கூறுகள் எல்லாமே. அண்ட் பிளேஸ் வேரியபிள். ஸோ அதே மாதிரி இடக்கூறுகள். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது. இன் சிம்பிள் வேர்ட்ஸ், மார்க்கெட்டிங் மிக்ஸ் மீன்ஸ் a marketing program that is offered by a firm to its target consumers to earn profit. ஸோ இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது சுருங்க கூறுனா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம், ஒன் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸ் சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம்னா டார்கெட் பண்ணுறது. ஸோ அந்த கன்சியூமர்ஸை வந்து டார்கெட் பண்ணி ஸோ அவங்கக்கிட்ட அந்த பொருட்களை கொண்டு போய் சேர்த்து விற்பனை செஞ்சு அதன் மூலியமாக ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணுறது. ஸோ ஏர்ன் ப்ராஃபிட் த்ரோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தேர் வாண்ட்ஸ். ஸோ அவங்களுடைய கஸ்டமர்ஸினுடைய வாண்ட்ஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட அந்த குட்ஸை வந்து உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணி அதன் மூலியமாக என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஸோ திருப்திப்படுத்துகிறோம் இல்லையா. சச் அ மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் இஸ் அ மிக்சர் ஆஃப் 4 ingredients. ஸோ என்ன இருக்குது, 4 விதமான கலவைகள் சேர்ந்து தான் என்ன பண்ணுறோம், இந்த மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ஸை அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நேம்லி முதல்ல பார்த்த மாதிரி ப்ராடக்ட் மிக்ஸ், ப்ரைஸ் மிக்ஸ், பிளேஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் மிக்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் மிக்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 விதமான ஒரு மிக்ஸஸ் அதாவது மார்க்கெட்டிங் மிக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மிக்ஸ் அப்படிங்கிறது, அதே மாதிரி ப்ரைஸ் மிக்ஸ் அண்ட் பிளேஸ் மிக்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் மிக்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா ஜெரோம் மெக்கார்த்தி அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, இதுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆஃப் மிக்ஸ், அதில் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸில் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ், ப்ரைஸ், ப்ராடக்ட் அண்ட் ப்ரொமோஷன். ஸோ பிளேஸுங்கிறதுல என்னென்ன கூறுகள்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேனல் அண்ட் இன்வென்ட்ரி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இது 4மே என்னாகும், இந்த பிளேஸ் அப்படிங்கிற அந்த உட்கூறுக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட், டிஸ்கவுண்ட், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே என்ன இருக்கும், அந்த ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே உள்ளடங்கியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் பிராண்ட், சர்வீஸ், இன்னோவேஷன், ஸ்டைல் அண்ட் இமேஜ். ஸோ இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே அடங்கக்கூடியதாக இருக்கும், ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அடங்கக்கூடியதாக இருக்குதும். அதே மாதிரி ப்ரமோஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான உட்கூறுகள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ப்ரமோஷன், சேல்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் பேக்கேஜிங். ஸோ இது எல்லா ஆக்டிவிட்டியுமே எதற்காக உள்ளதுன்னா ப்ரமோஷன், அந்த குட்ஸை வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணுறதுக்கு, குட்ஸை எல்லாருக்கும் இந்த மாதிரியான குட்ஸ் ஒன்று இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத தெரிய வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த மீடியம்ஸ் தான் இது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரமோஷன், சேல்ஸ் ஃபோர்ஸ், பேக்கேஜிங், இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ், இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் என்ன இருக்குது, இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸினுடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எலமெண்ட்ஸாக நமக்கு கருதுகிறோம். அண்ட் let us discuss these 4 elements of marketing mix in detail. ஸோ இந்த மாதிரி இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸில் இருக்கக்கூடிய 4 எலமெண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், பொருட்கள். ஸோ ப்ராடக்ட் இஸ் த மெயின் எலமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டினுடைய எலமெண்ட்டில் முக்கியமான ஒரு எலமெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராடக்ட் தான். ஸோ ப்ராடக்ட் இல்லைன்னா அந்த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரன் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ப்ராடக்ட் இருக்கிறதுனால தான், அதை உற்பத்தி பண்ணுறதுனால தான் அந்த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு
இன்டர்வலும் இருந்துகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ வித்தவுட் அ ப்ராடக்ட் தேர் கேன் பி நோ மார்க்கெட்டிங். என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு பொருளுமே உற்பத்தி பண்ணலை அல்லது பொருளே இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த விதத்துலையுமே மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. அ ப்ராடக்ட் இஸ் எனிதிங் தட் கேன் பி ஆஃபர்ட் டு எ மார்க்கெட் ஃபார் அட்டென்ஷன், acquisition, use or consumption that might satisfy a want or need. என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான அந்த மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க எங்கே, அந்த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில். அதே மாதிரி அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு, ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குது, ஸோ இது இன்னும் இந்த மாதிரி யூசேஜுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணி நாங்கள் மார்க்கெட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மார்க்கெட் மூலிமா தெரியப்படுத்துகிறாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணதுனால அவங்களுடைய வாண்ட்ஸு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அவங்க ஒவ்வொரு கன்சியூமர்ஸுக்கும் ஒவ்வொரு பையர்ஸுக்கும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பொருளாக எது இருக்குது, இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா ஃபிலிப் கோட்லர் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம எலமெண்ட்ஸில் செகண்ட் ஒன் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஸ் இன் மானிட்டரி டேர்ம்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் என்னது, இப்போ லைக் ஒரு பிஸ்கெட் இருக்குது, பிஸ்கெட்டில் இப்போ ஒரு இருக்குது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிஸ்கெட்டோட ப்ரைஸ் வந்து 10 rupees இருக்கலாம், இல்லை 20-30 rupees வரைக்கும் 40 rupees கூட இருக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ் அந்த ஒரு குட்ஸை வந்து நம்ம ஒரு ப்ரைஸ் கொடுத்தா தான் அந்த குட்ஸை நம்ம வந்து பை பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரைஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட். அந்த பொருளுடைய மதிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் எக்ஸ்பிரஸ் மானிட்டரி டேர்ம்ஸ். என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பணத்தினுடைய அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளினுடைய வேல்யூவை கன்சிடர் பண்ணுவாங்க. இட் இஸ் த அமௌண்ட் சார்ஜ் ஃபார் த ப்ராடக்ட். என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்களோ அதுதான் என்னது ப்ரைஸ். அக்கார்டிங் டு ஃபிலிப் கோட்லர், ப்ரைஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி சார்ஜ் ஃபார் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிலிப் கோட்லர் அப்படிங்கிறவங்க, ப்ரைஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி சார்ஜ். என்ன பண்ணுறாங்க, பணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்காக வேல்யூக்காக சார்ஜ் பண்ணுறாங்க. எதுக்காக, ஃபார் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஒரு பொருளுக்காகவோ அல்லது அந்த பொருளின் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த சர்வீஸ்க்காகவோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் ப்ரைஸை வந்து என்ன பண்ணுறாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஆர் த சம் ஆஃப் த வேல்யூஸ் தட் கன்சியூமர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் ஆர் யூஸிங் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எதை, அந்த கன்சியூமர்ஸ் வந்து அந்த வேல்யூஸை கொடுத்து எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அந்த ப்ராடக்டை அல்லது அந்த சர்வீசஸை என்ன பண்ணுறாங்க அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதன் மூலிமா அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிக்கிறாங்க. ஸோ இதுதான் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த பொருளுக்கான மதிப்பு, ஸோ அதான் நான் சொல்லுவோம் ப்ரைஸ்ன்னு சொல்லி கால் பண்ணுவோம். அண்ட் அடுத்ததாக ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். என்ன பண்ணுறாங்க, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ ஒரு பொருளுடைய விலையை பாதிக்கக்கூடிய காரணிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதில் என்ன இருக்குது, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது ப்ரைஸை பாதிக்கக்கூடிய காரணிகளில் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு விதத்தில் பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதில் மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பொருளுடைய விலையை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. சரியா. அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மார்க்கெட்டிங் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னது, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சந்தை கலவைன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தந்திரங்கள்லாம் என்ன பண்ணுது, ஒரு வகையில் அந்த ப்ராடக்ட் அந்த ப்ரைஸில் வந்து சேஞ்சஸை கொண்டுட்டு வருது. அண்ட் ஆர்கனைசேஷனல் கன்சிடரேஷன்ஸ். ஆர்கனைசேஷனல் அந்த நிறுவனத்தினுடைய இருக்கக்கூடிய மற்ற செயல்முறைகள்லாம் கூட என்ன பண்ணுது, அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸில் சேஞ்சஸை கொண்டுட்டு வருது. அதே மாதிரி காஸ்ட், அதனுடைய விலை. ஸோ விலை வந்து இப்போ லைக் இப்போ ஒரு பொருளுடைய விலை இருக்குன்னா அதை நம்ம ஆண்டிகோல் கண்ணை மூடிட்டு இவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம போட முடியாது இல்லையா. இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், அந்த பொருளை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி பண்ணி அந்த பொருளுக்கு கண்ணை மூடிட்டு இப்போ அதனுடைய ஒர்த் வந்து மினிமமாக ஒரு 10 rupeesன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம 30 rupees 40 rupeesன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு அதுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா சார்னா கூடாது இல்லையா. இப்போ நிறைய வந்து சின்ன சின்ன ஃபார்ம்ஸ்னால் அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய நிறுவனங்களாக இருக்கும்போது கவர்மெண்ட்டோடைய தலையீடுங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த பொருளுக்கு உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டினுடைய அந்த அத்தாரிட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. ஸோ லைக் அந்த 10 rupees அதோடைய ஒர்த் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ வந்து செலவு ஆகிருக்கும் மொத்தத்தில், அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து வைக்கலாம். ஸோ அந்த ப்ராஃபிட் மார்ஜினையும் அவங்க பார்த்து கன்சிடர் பண்ணி
அதற்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அது இல்லாமல் டேக்ஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் அதில் ஆடப் ஆகணும். அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த காஸ்ட் அதோடைய ப்ரைஸை வந்து அடக்க விலையை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸுங்கிற போது நிறுவனத்தினுடைய நோக்கங்கள்லாம் என்னென்னவா இருக்குது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸில் நம்ம சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும். ஸோ இது எல்லாமே கூட இன்டர்னல் ஃபேக்டர்ஸாக இருக்குது. இதில் இந்த ப்ரைஸை, அதாவது ப்ராடக்டினுடைய ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறதுல முக்கிய காரணிகளாக இருக்குது. அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் என்னது, மற்ற வெளிப்படையான ஃபேக்டர்ஸ் காரணிகள்லாம் என்னென்ன, த மார்க்கெட் அண்ட் டிமாண்ட். ஸோ இப்போ ஒரு பொருளுடைய விலையை பாதிக்கிறதுங்கிறது மட்டும் இல்லாமல் சேஞ்சஸ் கொண்டுட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக எது இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அண்ட் டிமாண்ட். ஸோ அந்த பொருளுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு அந்த பொருள் வந்து ஃபெமிலியரைஸாக இருக்குது, அதனுடைய வாண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து அந்த பொருளுடைய விலை வந்து என்னாகும், சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த பொருளுடைய டிமாண்ட் வந்து அதிகப்படியாக இருந்ததுன்னா அந்த பொருளுடைய விலை அதிகப்படியாக இருக்கும். அதுவே கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் விலையும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன சொல்லுவோம், எக்கானாமிக் டேர்மில் தான் நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம் இல்லையா. ஸோ அதில் என்ன பண்ணுவோம், ஸோ டிமாண்டை பொறுத்து அந்த மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து என்ன ஆகும், அந்த ப்ரைஸ் வந்து நெக்லெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க. தென் காம்படிஷன். ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே. ஸோ காம்படிஷனும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். எதுக்கு, இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு. ஸோ காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம காம்படேட்டிவ் ப்ராடக்ட் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கான காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா. ஸோ காம்படிஷன் இல்லை, நம்ம தான் வந்து மேஜர் ப்ராடக்ட் ஹோல்டரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதற்கு தகுந்த மாதிரி என்னாகும், அந்த கஸ்டமர்ஸ் அந்த காம்படிஷனோட பொறுத்து அதனுடைய ப்ரைஸ் வந்து தீர்மானிக்கப்படும். அதே மாதிரி கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டராக இருப்பாங்க. எதற்குன்னா எந்த அளவுக்கு அந்த பொருளை லைக் பண்ணி பை பண்ணுறாங்க, சரியா. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், அதனுடைய ப்ரைஸில் சேஞ்சஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சப்ளையர்ஸ். ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த பொருளை சப்ளை பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பொருளை வாங்கி விற்கிறதுக்கு எத்தனை பேர் இன்டர்மீடியட்டாக செயல்படுறாங்க. ஸோ இதெல்லாமும் கூட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி லீகல் ஃபேக்டர்ஸ். ஸோ லீகல் ஃபேக்டர்ஸும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக இருக்குது. எதுக்கு, இந்த ப்ரைஸை வந்து இவ்வளோ தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸு அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வைக்கிறது எதுவும் ஒன்றா இருக்குது, இந்த லீகல் ஃபேக்டர்ஸும் ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்குது. அதே மாதிரி ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ். ஸோ சட்டப்பூர்வத்தில் இருக்குது, சட்டப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமும் என்ன இருக்குது, ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆர் and external factors அப்படின்னு சொல்லலாம். Then place, physical distribution. ஸோ பிளேஸ் அப்படிங்கிறது ஒன்று முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு பொருளையும் நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம், ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல வச்சுருந்தா அதற்கு எந்த வித பிரயோஜனமும் இல்லை இல்லையா. ஸோ எந்த இடத்துக்கு அந்த பொருளுடைய தேவை இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ அப்போ அந்த பிளேஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் எக்ஸலண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வித் அ காம்படேட்டிவ் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் backed up by efficient promotional activities will be a waste if it is not moved from the place of production to the place of consumption at an appropriate time. ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த பொருள் எங்கே உற்பத்தி ஆகுதோ, உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து எங்கே வந்து அந்த பொருள் வந்து நுகர்ச்சிக்கு தேவைப்படுதோ, அதாவது கன்சியூம்ஷனுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த வித பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. The fourth element of product mix, namely place or physical distribution, facilitates the movement of product from the place of manufacturer to the place of consumption at the right time. என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி தான். ஸோ இந்த physical distribution அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மூமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரர், உற்பத்தியாளரிடமிருந்து அந்த நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் அந்த கரெக்ட் டைமில். ஸோ அந்த கரெக்ட் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ பிளேஸ் டு பிளேஸ் வந்து என்ன பண்ணுறோம், அந்த பொருளை வந்து மூவ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறோம், அதுவும் ரைட் டைமுக்கு. ஸோ அந்த ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரிய வரும். தென் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன். ஸோ ப்ரமோஷன் அப்படிங்கிறது என்னது, சேல்ஸ், அதாவது ஒரு பொருளை வந்து விற்பனை செய்கிறதுக்கு, அதிகப்படியாக விற்பனை செய்கிறதுக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகள்னு சொல்லலாம், அல்லது எடுக்கோள்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி. தென் an excellent product with competitive price cannot achieve a desired success and acceptance in market unless
and until its special features and benefits are conveyed efficiently the potential consumers. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மிங். ஸோ அட்வர்டைஸிங் அப்படிங்கிறது இந்த அட்வர்டைஸ்மிங் மீடியாஸ்லேருந்து நம்ம செய்யக்கூடியது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இன்டர்நெட் அண்ட் டெலிவிஷன், ரேடியோ, பிரிண்ட், நியூஸ் பேப்பர், பில்போர்ட் அண்ட் மேகசின். ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த குட்ஸ் இருக்குன்னா, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கான ஒரு ஃபெமிலியாரிட்டிஸ் கொண்டு வர்றது தான் என்னது இந்த மீடியம்ஸ் எல்லாமே. ஸோ இந்த இன்டர்நெட்லாம் இப்போ நவடேஸ் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மீடியாவாக செயல்பட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய என்ன பண்ணுறோம், அந்த பொருளுடைய யூசேஜ் ஆகட்டும், அந்த பொருளுடைய ப்ரைஸ் ஆகட்டும், ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆகட்டும், அதனுடைய நேச்சர் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக கன்வே பண்ண முடியுது. ஸோ இந்த இன்டர்நெட் மூலியமாக அந்த பொருளை ஈஸியாக மக்கள்கிட்ட கேட்ச் பண்ணி அவங்கள ஈஸியாக பை பண்ண வைக்கிறதுக்கும் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே டெலிவிஷன் ஆகட்டும், ரேடியோ, பிரிண்ட், இதெல்லாம் வந்து ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மீடியா. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் ஆகட்டும், பில்போர்ட் ஆகட்டும், மேகசின்ஸ், இது எல்லாமே எப்போவுமே காலந்தொட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடிய மீடியாஸ் தான் இது செயல்பட்டு இருக்குது. தென் இதில் முக்கியமாக இப்போ மேஜராக பார்த்தோன்னா இன்டர்நெட் தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மீடியமாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக மார்க்கெட்டிங் மிக்ஸ் மேட்ரிக்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அண்ட் மாடர்ன் மார்க்கெட்டிங் மிக்ஸ்னு சொல்லிட்டு 2 விதத்தில் இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மிக்ஸில் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நமக்கு கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு, ப்ராடக்ட்டு அண்ட் ப்ரமோஷன் அண்ட் பிளேஸ். ஸோ இந்த 4 விதமான மார்க்கெட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து செஞ்சுட்டு இருந்தோம். அண்ட் இப்போது நான் மாடர்ன் மார்க்கெட்டிங் மிக்ஸில் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ், பீப்புள், ப்ராசஸ், ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரியான ஒரு 4 விதமான முக்கியமான ஒரு எடுக்கோள்கள் எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டிங் மிக்ஸை வந்து நம்ம கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் 4 P's மேட்ரிக்ஸ். ஸோ இந்த 4 P's அப்படிங்கிறது இதுதான். ஸோ பர்ஃபார்மன்ஸ், பீப்புள், ப்ராசஸ், ப்ரோக்ராம். And is that marketing decisions usually fall into 4 controllable categories: product, place, price and promotion. Carefully positioning the product in each category will generate a better response from the target market. ஸோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ஒரு மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், இந்த டார்கெட் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான 4 P's நம்ம கன்சிடர் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதில் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் இந்த 4 P's பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரிய வருது. ஸோ இப்போ மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது, எந்த ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், எந்த ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. Until then, bye students.